வணக்கம் மக்களே. திருப்பூர் கோல்டன் நகர் சட்டவிரோத தொழுகை கூட பிரச்சனை. எல்லாரும் சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த தொழுகை கூடத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வராங்க, வெளி மாநிலத்துல இருந்துலாம் தொழுதுட்டு போறாங்க. அவங்க ஆரம்பத்துல சொன்னது மக்களுக்கு சேவை பண்ண போறோம், உதவி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்போ தொழுகை கூடமா ஆக்கிட்டாங்க, தொழுகை நேரம்லாம் போர்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்றாங்க. முதல்ல நாங்கள் சும்மா அவங்க காய்கறி கொடுக்குறோம் ட்ரஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் முதல்ல அதை கட்டினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அங்கே தொழுகை வராங்க. நாங்களும் நிறைய டைம் மனு கொடுத்துறாங்க. எடுக்கிற நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க குழந்தைகள் எல்லாம் வீட்டுல விட்டுட்டு போறக்கே எங்களுக்கு பயமா இருக்கு, வெளியூர்ல இருந்து ஆட்கள்லாம் வரதுனால. முஸ்லீம் ஒரு வீடு கூட கிடையாது, அத்தனை வீடு அங்கே இந்துக்கள் தான் இருக்குது. இந்துக்கள் இருக்கிற இடத்துல எப்படி மசூதி கட்டுவாங்க? எதுக்கு அங்கே அனுமதி கொடுக்குறாங்க? அங்கே அனுமதி கொடுக்க கூடாதுங்க. அங்கே மசூதி கட்டக்கூடாது. மசூதியை நாங்கள் கட்ட விட மாட்டோம். இது சம்பந்தமா காவல்துறையிலையும் சரி, கலெக்டரேட்லயும் சரி பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பகுதி மக்கள் சட்ட போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இது சம்பந்தமா பியூஸ் மானஸ்ங்கிற ஒரு நபர் வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல சொல்றாரு, ஆப்கானிஸ்தான்காரங்க வந்துட்டாங்க, பாகிஸ்தான்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கி எல்லாம் கோஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூச்சாண்டி வேலை இருக்குல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் மக்கள் உங்களுக்கே தெரியும் எத்தனை பங்களாதேசிகள் திருப்பூர்ல பிடிபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கையில வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து ஒரு நபர்கள் புதுசா வர்றாங்க அப்படின்னா சந்தேகம் வருமா வராதா மக்களுக்கு? அந்த சட்டவிரோத ஜப்பக்கூடத்துல மதரசா நடத்துறாங்க. அதுல சில மாணவர்கள் அரபி மொழி படிக்கிறாங்க. அந்த அரபி மொழி படிக்கிறதுனால வேற ஏதாவது வெளியே முஸ்லீம் நாடுகளுக்கு போய் அந்த பசங்களுக்கு மொழி மூலயமா அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அவங்க ஒண்ணு ஹிந்தியை திணிக்கல அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாப்ல. வேலை வாய்ப்பும் ஒரு லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் ஸ்கில் ஒன்று அக்வயர் பண்றாங்க. நீங்க எப்படி ஹிந்தி திணிக்கிறீங்களோ, ஏண்டா தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கையில எதுக்குடா அரபி மொழி? நாங்க ஹிந்தி படிங்க, நிறைய மொழியை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு வயிறு எரியுது. ஏன் இதே அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? ஏங்க தமிழ் இருக்குதுங்க, தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி, அப்புறம் எதுக்குங்க அரபியை படிக்கிறேன் உன்னால கேட்க முடியுமா? உனக்கு தைரியம் இருக்கா? அதுக்கு துப்புமே இல்ல. முதல்ல வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல தொழுகை கூடமா மாத்தி இப்ப சட்டவிரோதமா தொழுகை நடத்திட்டு இருந்திருக்கா. அதை போய் அந்த பகுதி மக்கள் தட்டி கேட்டா உனக்கு வயிறு எரியுது. இதுக்கு பத்தாவதுக்கு இந்த காவல்துறையும் சரி, அரசாங்கமும் சரி சப்போர்ட் வேற. இதுக்கு நீ வேற வீடியோ வேற போடுற. வெக்கமா இல்ல உனக்கு? சட்டவிரோதமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்க வேணாமா? நீ இந்த நாட்டோட குடிமகன் தானே. ஏண்டா இதே இந்த திராவிட ஆட்சி இருக்கும்போது எத்தனை கோயிலை இடிச்சாங்க. சமூக ஆர்வலர் தான் நீயே. அப்பெல்லாம் கேட்டிருக்க வேண்டியதானே, இந்துக்கள் மனசு புண்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறுபான்மை கொண்டு மட்டும் ஏறிட்டு நிக்கிற. ஏன் சைட்ல எதுவும் கொடுக்குறாங்களா? இதே வாடகை கூட்டு பொழைக்கிற உனக்கே அவ்வளவு இருந்தா அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்?